எல்லாரும் RCBO பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஷார்ட்ஸ்ல டீடைலா பார்க்கலாம். RCBOட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர் வித் ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன். பிரேக்கர் அப்படினாலே நம்ம MCB பயன்படுத்துவோம். MCB ல இருந்து நமக்கு ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அண்ட் எர்த் ஃபால்ட் ப்ரொடெக்ஷன், ஹியூமன் சேஃப்டிக்காக RCCB பயன்படுத்துவோம். இந்த MCBயும் RCCBயும் சேர்ந்த ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கக்கூடியதான் RCBO அப்படிங்கக்கூடிய இந்த டிவைஸ். இந்த ஒரு RCBO டிவைஸை பயன்படுத்துறதுனால நம்ம பயன்படுத்துற லோடுக்கு ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனும் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனும் வந்து கிடைக்கும். அண்ட் எர்த் ஃபால்ட் ப்ரொடெக்ஷனும் ஹியூமன் சேஃப்டி, எலக்ட்ரிக் ஷாக் பண்ற இந்த ஹியூமன் சேஃப்டி ப்ரொடெக்ஷனும் இதுல கிடைக்கும். இந்த RCBOவை எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹவுஸ் வயரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்துற மெயின் போர்டுல EB மீட்டருக்கு அடுத்தபடியா மெயின் MCB பயன்படுத்துவோம். அதுக்கு அடுத்தபடியா மெயின் RCCB பயன்படுத்துவோம். அதுக்கு அடுத்தபடியா தான் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பிரேக்கர்ஸை பயன்படுத்துவோம். இந்த சர்க்யூட்ல MCB RCCB அப்படின்னு 2 டிவைஸ் பயன்படுத்துறது பதிலா RCBO ஒரு டிவைஸை பயன்படுத்தலாம். ஏற்கனவே நம்ம வீட்டு வயரிங்ல நம்ம ஒரு MCBயும் RCCBயும் பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா RCBO பயன்படுத்த தேவையில்லை. புதுசா இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய ஹவுஸ் வயரிங்ல மெயின் சர்க்யூட்ல RCBOவை MCB RCCBக்கு பதிலா நம்ம ஒரு டிவைஸா பயன்படுத்தலாம். இன்னும் RCBO பத்தின டீடைல் ஃபுல் வீடியோவை நம்ம சேனல்ல பதிவு பண்றேன். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.